உலகத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற பல நாடுகளுக்கு அமெரிக்கா ஒரு சர்ப்ரைஸை தருது. உங்களுக்கே தெரியாமல் நாங்கள் பூமிக்கு மேலே லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு விமானத்தை சுழல விட்டு கொண்டிருக்கிறோம். சேட்டலைட்டை தான்றா இப்படிலாம் விடுவீங்க, ஒரு விமானத்தெல்லாம் விட முடியுமா? அந்த விமானம் மறுபடியும் தர இறங்குமா? இந்த கேள்விலாம் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ், எலன் மஸ்க் இந்த மாதிரியான செய்திகளை கேட்கும் நபர்களுக்கு புதிதாக இருக்காது. ஆனால் இது 5 முறை அல்ல 6 முறை இதே மாதிரியான ஒரு விமானத்தை விண்ணில் பறக்க விட்டு பல நாடுகளை உளவு வேலை பார்த்து இப்போ அமெரிக்காவிடம் நிறைய டேட்டா இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களால் நம்ப முடியுதா? சில செய்திகள் நமக்கு தெரியாமையே இருக்கலாம். நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிவிட முடியாது. என்னைக்கு அந்த மாதிரியான செய்திகள் நம்ம காதுகளுக்கு நம்ம புரிதலுக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த செய்திகள் நமக்கு தேவையா, நம்ம நாட்டுக்கு தேவையா, நம்ம தலைமுறைக்கு தேவையா அப்படிங்கிறத நம்மளால் பிரித்து பார்க்க முடியும். இப்போ நம்ம பேச போகிற இந்த டாபிக் 6ஆம் தலைமுறை விமானங்களை பற்றி. அதுலேயும் குறிப்பாக எந்த மாதிரியான விமானம் இனி அடுத்த காலத்தில் ஆட்சி செய்ய போகிறது, S-500 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்துக்கும் புதிதாக அமெரிக்கா உருவாக்கி கொண்டிருக்கும் விமானத்திற்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, எதற்காக இந்த 2 போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, சீனா, இந்தியா போன்ற நாடுகள் எந்த நிலைமையில் இருந்து வருகிறது, இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஜூலை மாதம் 7ஆம் தேதி நார்த்ரோப் கிரம்மன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அமெரிக்காவினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், DRDO அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற டார்பா அப்படிங்கிற அமைப்பு, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு செய்தி அறிக்கையை வெளியிடுகிறார்கள். இந்த நார்த்ரோப் கிரம்மன் சிஸ்டம் அப்படிங்கிறவங்க கூட நாங்கள் 18 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு போகிறோம். இந்த 18 வருஷமும் எங்ககிட்ட இருக்கிற ICBMs அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான். கண்டமிட்டு கண்டம் தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரியான ஏவுகணைகளை முழுமையாக இனி யார் பார்த்து கொள்வாங்க? இந்த நார்த்ரோப் கிரம்மன் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் பார்த்துக்கொள்ளும். ஸோ அமெரிக்காவினுடைய அரசாங்கம் தனியாருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறது. இதை கேட்கும்போது இவ்வளோ நாள் உங்களுக்கு இது தெரியாத விஷயமா இருக்கலாம், ஆனால் இதுதான் தேவையான விஷயம். இதே மாதிரி அமெரிக்காவினுடைய F-35 ரக விமானங்களாக இருக்கட்டும், இல்லை கடைசியாக அமெரிக்கா ரொம்ப சூட்சமாக யாருக்குமே தெரியாமல் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய B-21 அப்படிங்கிற ரக விமானமாக இருக்கட்டும், இது எல்லாமே தனியார் கைவசம் மட்டுமே இருக்கிறது. நாம் நினைக்கிற மாதிரி DRDO அப்படிங்கிற அந்த அமைப்பு, நம்ம அமைப்பு AMCA அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிற 5வது தலைமுறை விமானத்தை உருவாக்கி வருகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்கும்போது இந்த AMCA அப்படிங்கிற விமானம் தான் 2028 இந்தியாவினுடைய பெயரை 5ஆம் தலைமுறை விமானத்தில் தலை தூக்க போகும் ஒரு பெயராக இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த B-21 அப்படின்னு சொல்கிற இந்த விமானங்கள் எல்லாமே 6ஆம் தலைமுறை விமானங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரலாம். இந்த முதல் தலைமுறை விமானங்கள் 2வது உலக யுத்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. 1940, 1950 இந்த காலகட்டத்தில் தான் முதல் தலைமுறை விமானங்கள் அப்படிங்கிறது வருது. இந்த முதல் தலைமுறை விமானங்கள் ஒலி அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தம் இருக்கு பாருங்க, அந்த சப்தத்தின் வேகத்தை விட குறைவாக செல்லக்கூடிய விமானங்கள். 2ஆம் தலைமுறை விமானம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரியாவினுடைய வார் வருது. அதாவது நார்த் கொரியா, சவுத் கொரியா அப்படின்னு சொல்லி 2 நாடுகளாக பிரிவதற்கு முன்பாக கொரிய தீபகற்பத்தில் மிகப்பெரிய ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் தான் சீனா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாருமே அங்கே தலையிட்டு 2 நாடாக பிரித்து என் காலனிக்கு கீழே இது வரும், என் ஆட்சிக்கு கீழே இது வரும் அப்படின்னு சொல்லி நார்த் கொரியா, சவுத் கொரியா அப்படின்னு சொல்லி 2 நாடுகளாக பிரித்து விட்டார்கள். இந்த நேரத்திலையும் விமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ 2வது தலைமுறை விமானம் தான் சப்தத்தினுடைய ஒளியினுடைய வேகத்தில் செல்லக்கூடிய விமானங்கள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டது. அடுத்ததாக வரக்கூடியது தான் 3ஆம் தலைமுறை விமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3ஆம் தலைமுறை விமானங்கள் அப்படின்னு சொல்லும்போது சப்தத்தின் வேகத்தை விட அதிக அளவு ஸ்பீடாக செல்லக்கூடிய விமானங்கள். இப்போ வர பார்க்கக்கூடிய விமானங்கள், அதாவது 3ஆம் தலைமுறை விமானங்கள் வர விமானங்கள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம். அதுக்கு ஒரு சிங்கிள் ரோல் மட்டும்தான் இருக்கும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் குண்டுகளை போடுறதுக்காக ஒரு விமானம், வானத்தில் உளவு வேலை பார்ப்பதற்காக ஒரு விமானம், எதிரி நாட்டவர்களுடைய விமானத்தை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு விமானம், இப்படின்னு சொல்லி பல ரகமான விமானங்கள் தயாரிக்கப்பட்டது.
இந்த நேரத்தில் பல விஞ்ஞானிகள் சேர்ந்து இதுக்கே தனித்தனி விமானங்களாக பயன்படுத்தணும், எல்லாம் சேர்ந்து ஒரு விமானத்தை உருவாக்கிவிட்டால் என்ன அப்படின்னு சொல்லி தான் மல்டி ரோல் விமானங்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த மல்டி ரோல் விமானம் அப்படின்னு சொல்லும்போது இதனால் உளவு பார்க்க முடியும், ஏவுகணைகளை செலுத்த முடியும், குண்டுகளை வீச முடியும், இப்படி எல்லா விஷயத்தையும் செய்யலாம். ரேடார் டெக்னாலஜி எல்லாமே அதிநவீன டெக்னாலஜியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நிற்பது 5வது தலைமுறை விமானங்கள். ஸோ ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு அப்படிங்கிற ஸ்பீட்லலாம் நம்ம இப்போ விமானத்தை செலுத்துவதற்கு தயாராக மாறிக்கொண்டு வருகிறோம். இந்த தருணத்தில் அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது 2 முக்கியமான விஷயங்களாக இங்கே பார்க்கப்பட போகிறது. இப்போ படிக்கிற மாணவர்கள், இதை கேட்டுட்டு இருக்கிற பெற்றோர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா விமானத்தை ஒரு விமானியால் மட்டும்தானே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நானும் இது நாள் வரையிலும் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வர. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் புரியுது. ஒரு விமானத்தை அந்த தரையிலிருந்து வானில் செலுத்துவதற்காகவும் வானத்திலிருந்து தரையில் வந்து நிறுத்துவதற்காகவும் மட்டும் விமானிகள் போதும். அதுக்கு பிறகு, அதாவது வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஏவுகணை வருது, உன்னுடைய டைரக்ஷனை எவ்வளோ தூரம் மாற்றணும், அங்கிருந்து அங்கே ஒரு டார்கெட் இருக்குது, உன்னுடைய டைரக்ஷன் இல்லாட்டி உன்னுடைய அந்த குண்டுகளை எப்போது வீச வேண்டும், இதெல்லாம் முடிவு பண்ணுறது யாராக இருக்கும்? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இது மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்திய அதிநவீன சர்க்கியூட்ஸாக இருக்கும், இல்லாட்டி கம்ப்யூட்டர்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி 5ஆம் தலைமுறை விமானங்களை நாம் யூஸ் பண்ண போகிறோம், இல்லாட்டி பயன்படுத்த போகிறோம். நிறைய நாடுகளில் இது எல்லாமே இருக்குது. எந்தெந்த நாடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா F-35 அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்கிறது. இந்த F-35 விமானம் 5ஆம் தலைமுறை விமானம் தான். ஆனால் இதை தயாரிப்பதற்காக அமெரிக்காவுக்கு எவ்வளவு செலவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1.7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். 1.70 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். இவ்வளோ அமௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த F-35 அப்படிங்கிற விமானத்தை பயன்படுத்துகிறாங்க. ஸோ F-35 விமானம், அதாவது 5ஆம் தலைமுறை விமானம் வந்துருச்சு. இந்த விமானம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளை அழிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி ரஷ்யா கொஞ்சமாக யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் இவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா, ஒரு விமானம் இல்லாட்டி ஏவுகணை அவங்க நாட்டு வான்பரப்பில் வந்து விட்டது என்றால் அதை அழிப்பதற்கான ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பலவிதமான அமைப்புகளும் பலவிதமான ரிப்போர்ட்ஸும் என்ன சொல்லுதுன்னா, ரஷ்யாவை விட அமெரிக்கா இந்த வான் பாதுகாப்பில் வர வேண்டும் என்றால் இன்னும் 15 வருடங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா அமெரிக்காவை விட 15 வருடங்கள் அட்வான்ஸ்டாக இருக்குது. S-400 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டம். இப்போ S-400 துருக்கி கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சீனாட்ட இருக்குது, ரஷ்யாவிட்ட இருக்குது, நாமளும் கேட்டுட்ருக்கோம். சீக்கிரமாக நமக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் S-400 ரஷ்யா நிறுத்தி கொண்டதா என்று கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல தான் அடுத்த ட்விஸ்ட் வருது. S-500 இப்போ ரஷ்யா சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் இந்த ஒரு மாசத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். நான் சொல்றது அவுடேட்டடான செய்திகள் கிடையாது. இப்போ நடந்துட்டு இருக்கிற கரண்டா இருக்கக்கூடிய சில விஷயங்கள். S-500 அப்படிங்கிறதுல அதிநவீன ரடார் இருக்கு. ஒரு செகண்டுக்கு 8லிருந்து 10 கிலோமீட்டர் செல்லக்கூடிய எந்த ஏவுகணையாக இருந்தாலும் சரி அதை அழிக்கக்கூடிய வல்லமை S-500 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்துக்கு இருக்கு. இது பூமிக்குள்ள மட்டும்தான் இந்த டார்கெட்டை நடத்தணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. விண்வெளியிலும் இந்த S-500 அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வழியாக பலவிதமான தாக்குதலை செய்ய முடியும். இப்போ உங்ககிட்ட இருக்கிற அடுத்த கேள்வி, எதற்காக விண்வெளியும் இவங்க எய்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதை தான் நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு செய்தி. இந்த செய்தி எல்லாருக்குமே OTT பிளாட்ஃபார்ம், Amazon Prime இல்லாட்டி Hotstar இது எல்லாமே தெரியும். ஆனால் இதை விட மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் OTV அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. இந்த OTVனா ஆர்பிட்டல் டெஸ்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான். ஆர்பிட் அப்படின்னு சொல்லும்போதே பூமிக்கு மேலே அந்த சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறத நம்ம ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்பிட்டல் டெஸ்ட் வெஹிக்கிள், அதுலேயும் இப்போ OTV-6 அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்பிட்டல் டெஸ்ட் வெஹிக்கிள் 6வது முறையாக ஏவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி எல்லாருக்கும் புதுமையான ஒரு செய்தியாக இருக்கலாம். இந்த ஆர்பிட்டல் டெஸ்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஆளில்லா விமானம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த ஆளில்லா விமானத்தை பல வருடங்களுக்கு முன்பாகவே போயிங் அப்படிங்கிற நிறுவனம் தயாரித்து அது அமெரிக்காவுக்கு கொடுத்து அமெரிக்கா பின்னாட்களில் அதை அவங்களுடைய டார்பா அப்படிங்கிற அமைப்புடன் சேர்ந்து அதிநவீனமாக அதை டிசைன் பண்ணி இப்போ ஆர்பிட்டில் செலுத்தி வருகிறார்கள். இந்த OTV-5 இல்லாட்டி OTV-6 அப்படிலாம் சொல்லும்போது ஒரு சாதாரண ஆளில்லா விமானம்.
சூரிய வெளிச்சத்தால் இயங்கக்கூடிய விமானம். ஆனால் அந்த விமானத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் என்ன அப்படிங்கிறத இதனால் வரையிலும் எந்த ஒரு நிறுவனத்தாலேயோ இல்லாட்டி எந்த ஒரு நாடுகளாலேயோ சொல்ல முடியலை. இந்த விமானத்தில், அதாவது நான் சொல்கிற இந்த ஓடிவி அப்படிங்கிற அந்த விமானத்தில் அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவரமும் யாருக்கும் தெரியாது. X-37B அப்படிங்கிறது தான் இந்த ஓடிவி ரக விமானம் அப்படின்னு சொல்லலாம். X-37B நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது டம்மி பீஸ் மாதிரி இருக்கும். ஒரு விமானம் சும்மா ஏதோ ஒரு தகர டப்பாவில் செஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் அப்படிங்கிறது ஆயிரம். பல நாடுகளையும் வேவு பார்ப்பதற்காக, பல நாடுகளுடைய எல்லைகள் எப்படி இருக்கு, பல நாடுகள் எங்கெங்கு படைகளை நிறுத்தி வைத்திருக்கிறது, இதை எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு விமானமாக X-37B அப்படிங்கிற விமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. யாருக்குமே தெரியாம இதனால் வரையிலும் பல வருடங்களாக அமெரிக்கா நம்மை கண்காணித்து வருகிறது அப்படிங்கிற இந்த செய்தி தான். எத்தனையோ சேட்டலைட்டை நம்ம விண்ணில் செலுத்துகிறோம். அதே டெக்னாலஜியில் தான் இந்த விமானமும் விண்ணில் செலுத்தப்படுகிறது. ஒரு ராக்கெட், அந்த ராக்கெட்டினுடைய பேலோடாக இந்த விமானம் ஒரு பர்டிகுலர் தூரம், நான் சொன்னேன்ல, பூமியிலிருந்து ஒரு 200லேருந்து 800 கிலோமீட்டர் உயரத்தில் இது நிலைநிறுத்தப்படுகிறது. அங்கிருந்து அது அப்படியே சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய காலம் அப்படிங்கிறது, அதாவது 2 வருடங்கள் வரை அது விண்வெளியில் அதனுடைய வேலையை செய்யும். அதன் பிறகு அவங்க சொல்கிற டார்கெட்டுக்கு தானாக வந்து தரையிறங்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ரீயூசபிள் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், எலன் மஸ்க் அவர்கள், இவங்க தானே இந்த மாதிரியான ரீயூசபிள் ராக்கெட் எல்லாமே தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போது நமக்கு கிடைக்கும் தகவல். ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாகவே இதை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அவங்க இப்படிலாம் சில விஷயங்களை செய்தார்கள் அப்படிங்கிற இந்த செய்தியை கேட்கும்போது இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்தியா அப்படிங்கிற நாடு இப்போ தான் AMCA அப்படிங்கிற 5வது தலைமுறை அந்த விமானத்தில் கால் எடுத்து வைக்க போகிறோம். ஆனால் இவங்க 6வது தலைமுறை விமானங்கள் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது நம்முடைய மாணவர்கள், விஞ்ஞானிகள் அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நீங்கள் தான் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யாவிடம் S-500 வந்துருச்சு. இவங்க கிட்ட S-500ஐ அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதா? ஏன்னா இப்போ அமெரிக்காட்ட இருக்கிற F-35 அப்படிங்கிறது தான் 5வது தலைமுறை விமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இவங்க கிட்ட இருக்கிறது, அதாவது S-500 அப்படிங்கிறது 5வது தலைமுறை விமானத்தை கூட ஈஸியாக அழித்து விடும். அதற்காக அமெரிக்காவால் உருவாக்கப்படும் ஒரு குண்டுகளை பொழியக்கூடிய விமானம் தான் B-21 ரக விமானங்கள். B-21 ரக விமானம், இந்த விமானத்தை பற்றி நீங்கள் இமேஜை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு கலைநயமிக்கவர் வரைந்தார் அப்படின்னு சொல்லி சில புகைப்படங்கள் வரலாம். 2 விமானங்கள் தான் தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த B-21 ரக விமானங்களை யாராலும் பார்க்க முடியாது. எவ்வளோ பெரிய போர் நடந்தாலும் ஈஸியாக குண்டுகளை போட்டு அழித்து விடும் அப்படிங்கிற மாதிரியான பல அட்வான்ஸ் டெக்னாலஜியை உள்ளடக்கியது தான் இந்த B-21 ரக விமானங்கள். F-35 லைட்னிங் 2 அப்படிங்கிறத யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிறவங்க தான். ஸோ நான் முதலே சொன்னேன், $1.7 ட்ரில்லியன் அமெரிக்க இதற்காக செலவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் அமெரிக்கா பல விமானங்களையும், அதாவது F-15 ரக விமானத்தையும் என்ன செய்கிறாங்க, அடுத்ததாக மோடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மோடிஃபை பண்ணக்கூடிய விமானத்துக்கு F-15EX அப்படின்னு சொல்லி பெயர் போட்டிருக்காங்க. இந்த F-15 ரக விமானத்தை இதனால் வரையிலும் ஒரு போர்க்களத்தில் வேற எந்த நாட்டவர்களாலும் அழிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பெயரில் இருக்கக்கூடிய விமானம். ஸோ F-15EX அப்படிங்கிற விமானமும் இப்போ அமெரிக்காவினுடைய படையில் மிக முக்கியமான படையாக இல்லாட்டி விமானமாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும்டா, ரஷ்யாட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சுன்னா, ரஷ்யா மிகப்பெரிய அளவில் Su-57 ரக விமானத்தை தயாரிக்க நினைத்து வருகிறது. F-22 ரக விமானம் அமெரிக்காட்ட இருக்குது. F-35 அப்படிங்கிறது 5ஆம் தலைமுறை விமானமாக அமெரிக்காட்ட இருக்குது. 35 + 27 அப்படின்னு சொல்லும்போது 57. இதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, Su-57, ரஷ்யா சொல்கிறது தான் Su-57 ரக விமானத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Su-57 ஒரு 5ஆம் தலைமுறை விமானமாக இருக்கும்போது மிக் ரகத்தில் MiG-41 அப்படிங்கிற 6ஆம் தலைமுறை விமானத்தையும் ரஷ்யா உற்பத்தி செய்கிறது, உருவாக்குகிறது அப்படிங்கிற வேறொரு செய்தியை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சீனா ஒரு பக்கத்தில் J-20 அப்படிங்கிற விமானம், அதாவது அமெரிக்காவினுடைய F-22 க்ளோன் தான் J-20 ரக விமானம். அடுத்ததா J-31 ரக விமானம்.
அது அமெரிக்காவினுடைய F-35 ஒரு க்ளோன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த விமானத்தினுடைய ரிவர்ஸ் என்ஜினியரிங் தான் சீனா உருவாக்கி கொண்டிருக்கும் J-20, J-31 ரக விமானங்கள். இது எல்லாம் 5ஆம் தலைமுறை விமானங்கள் தான். ஆனால் 6ஆம் தலைமுறை விமானத்தையும் சீனா உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த போட்டி துருக்கியிலிருந்து ஆரம்பிக்குது. ஆளில்லா விமானங்கள் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவு தேர்ச்சி பெற்றிருக்கும் ஒரு நாடு துருக்கி தான். அது அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தத்தில் நிறைய நாடுகள் உணர்ந்து கொண்டார்கள். ஸோ இப்போ துருக்கி கிட்ட இருக்கிறதும் 6ஆம் தலைமுறை விமானமாக இருக்கலாம், அவங்களும் உருவாக்கி கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஓவராலாக இன்னைக்கு கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. B-21 ரக விமானம், குண்டுகளை பொழியக்கூடிய ஆனால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத இல்லாட்டி ரொம்ப பெரிய அளவில் வெப்பத்தை தாங்கக்கூடிய விமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விமானத்தை பற்றிய செய்திகளை யாரும் திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது எங்கே செய்யப்படுகிறது, அதனுடைய இணையதளம் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக கையாளப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்த்த X-37B அப்படிங்கிற மிகப்பெரிய அளவு உளவு விமானம். அடுத்ததா F-35, F-22, F-15, Su-57, MiG-41, AMCA போன்ற விமானங்கள். இதை உங்கள் குழந்தைகள்கிட்ட கொஞ்சமாக கூகுளில் போய் தேடிப்பாரு, இந்த மாதிரி விமானங்கள்லாம் ஏன் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிற சின்ன இனிஷியேட்டிவை நீங்கள் தொடங்கி பாருங்களேன். அவங்க கிட்ட இருக்கிற அந்த பார்வையே மாறிடும். விமானம் அந்த ஏரோப்ளைன் பறக்குது, இந்த ஹெலிகாப்டர் பறக்குது, இதை தான் இன்றளவும் நாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வருகிறோம். அதனுடைய பெயர் கூட நமக்கு தெரியாது, அது என்ன மாடல், போயிங்கா இல்லாட்டி வேறு ஏதாவது நிறுவனம் தயாரிக்கிறதா. ஸோ கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ்டாக மாறுவோம். ஒரு தலைமுறைக்கு இது தெரியாமையே போயிருச்சு அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை அப்படியே தள்ளி விட்டுட்டு, எனக்கு சொல்லித்தரதுக்கு தமிழ் பொக்ஷம் இருக்குது, தமிழ் பொக்ஷம் சொல்லி தந்ததை 4 பேருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா, நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். நல்ல அறிவார்ந்த வேர்ல்டு லெவலில் விஞ்ஞான அறிவில் இல்லாட்டி இப்போ இருக்கிற நியூ கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற எல்லா ரீதியிலும் நம்முடைய குழந்தைகளை நம்மால் வளர்க்க முடியும். நான் அதுக்கு ரெடி ஆகிட்டேன். நீங்கள் தயார் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். ஏன்னா முக்கியமான சில விஷயங்கள் இதை பற்றி சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இதை பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா, என்ன மாதிரியான கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் தர்ற அவார்டு என்னென்னா இது 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ மட்டும் கிடையாது, எல்லா வீடியோவிலும் தான் உங்களுடைய லைக்ஸையும் நான் எதிர்பார்க்கிறேன். சின்னதாக ஒரு நப்பாசன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.